தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே நடந்த சம்பவத்தை சொல்லி விசாரிக்கும் போது இல்லைன்னா வந்தது ஜின்னா கூட இருக்கலாம். சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அந்த வீடு கண்டிப்பா ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா பிடிச்சிருந்தனாக்கா உங்க முழு வாழ்க்கையை நீங்க அங்கேயே வாழ்ந்து முடிக்கலாம். அதனால ஜமீன் ஒரு போலிச்சாமியாரை கூட்டிட்டு வந்து இந்த இடம் கோவில் கட்டுறதுக்கு உகந்த இடம் இல்ல. ஆனா ஜமீன் பண்ண துரோகத்தோட மிகப்பெரிய விளைவு தாத்தா பாட்டி 2 பேருமே சின்ன வயசுலேயே மந்திரம் தந்திரம் பில்லி சூனியன்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்க. ஆனால் ஏதோ சில காரணங்களால் அந்த வாழ்க்கை வேண்டான்னு முடிவு பண்ணி சாதாரண வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த கிராமத்துக்கு வந்தாங்க. இங்கே வந்து இந்த வீட்டை கட்டினாங்க, இங்கேயே வாழ ஆரம்பித்தாங்க. அப்படியே அவங்க வயசாகி சாகிற காலத்தில் நிம்மதியாக இந்த வீட்டில் சாகணும்னு இருந்தப்போ தான் ஜமீன் பண்ண சதியால் சாவு கூட அவங்களுக்கு நிம்மதியாக இல்லாமல் போச்சு. இப்போ இந்த கோட்டைக்குள்ளே அந்த தாத்தா இறந்து போனதுக்கப்புறம் தான் பாட்டிக்கு புரிஞ்சுது நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. அந்த வெறியில இப்ப மறுபடியும் மந்திர தந்திரத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த பாட்டி. தன்னோட வீட்டை அபகரிச்சவங்க அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மோசமான ஒரு ஏவலை ஏவி விடுறாங்க. அந்த ஏவல் எப்படிப்பட்டதுன்னா, அந்த வீடு யாரு பேர்ல இருக்கோ அவங்கள குறி வைக்கும், அவங்கள கவனிக்கும், அவங்கள பயமுறுத்தும், அவங்கள வச்சு விளையாடும், கடைசியில வேட்டையாடி கொல்லும். ஒருவேளை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதுக்கிட்ட தப்பிக்கணும்னு நினைச்சு அவங்க வேற எந்த எல்லைக்கு போனாலும் அங்கேயும் அவங்கள தேடி வரும். ஏன்னா அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற வரைக்கும் அவங்க வேற எங்க போனாலும் அதோட இலக்கு இவங்க மட்டும்தான். அது அவங்கள விடாது. இப்போ இந்த பாட்டி ஏவி விட்ட அந்த ஏவல் வீட்டுக்கு சொந்தக்காரங்களான சந்திரலேகாவை குறி வச்சிருச்சு. அதே நேரம் சந்திரலேகாவை அந்த வீட்டில் குடி வச்ச சந்தோஷத்தோட ஜமீன் வெளியூர் கிளம்பி போயிட்டாரு. அவர் திரும்பி வர 3 நாள் ஆகும். இப்போ சந்திரலேகா இந்த வீட்டில் தனியாக இருக்கா. அதுவும் அவளுக்கு துணையா அவளோட செல்லமாக வளர்த்துற நாயும் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி சந்திரலேகா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில நாயை கட்டி போட்டு இருந்தப்போ வீட்டுக்குள்ள இருந்த பல்பு ஒரு மாதிரி விட்டு விட்டு எரியறத கவனிச்சா. அப்போதான் ஜமீன்தார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இந்த ஊருக்கு மின்சார வசதி வந்து சில மாதங்கள் தாகுது, அதனால அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்து பெருசா கண்டுக்காம விட்டுட்டா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இதை பார்த்த சந்திரலேகா யாரது, வீட்டுக்குள்ள யாருன்னு கத்திக்கிட்டே பக்கத்துல இருந்து ஒரு கட்டையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. எல்லா அறையிலையும் தேடி பார்க்கறா, யாருமே வீட்டுக்குள்ள இல்ல. இந்த பதட்டத்தில் இருக்கும் போதே வெளியில அவளோட நாய் ரொம்ப ஆக்ரோஷமா குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு எட்டி பார்க்கும்போது அந்த நாய் அவளோட வீட்டை பார்த்து தான் குலைச்சிக்கிட்டு இருக்குது. அப்ப வீட்டுக்குள்ளதான் யாரும் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட சந்திரலேகா வீட்டை விட்டு வெளியில ஓடி வரும்போதே ஓட்டுல சொருகி வச்சிருந்த அருவாளை உருவிக்கிட்டு வெளியே வந்து நின்று பார்க்கும்போது வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. அப்புறம் ஏன் நாய் வீட்டை பார்த்து குலைக்குதுன்னு மறுபடியும் நாயை பார்த்தா அது அப்பவும் வீட்டை தான் பார்த்து குலைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு புரியாம மறுபடியும் திரும்பி வீட்டை பார்க்கும்போது அது மனுஷன் மாதிரி இல்ல, ஏதோ அமானுஷ்யன்னு புரிஞ்சுக்கிட்ட சந்திரலேகா அவ கையில இருந்த அருவாளை வேகமா விசிறி அடிக்கும் போது அந்த உருவத்து மேல அருவாள் பட்டு ஓட்டுக்கு அந்த பக்கமா உருண்டு விழுந்துருச்சு. இப்போ சந்திரலேகாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பக்கம் விழுந்த அந்த உருவம் பின்வாசல் வழியா உள்ள வந்துருமா, இல்ல ஓட்ட உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள விழுந்துச்சா, இல்ல போயிருமான்னு எதுவுமே புரியாம குழம்பி போய் நிற்கும் போது எதுக்கும் தேவைப்படுமேன்னு பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்த கட்டுல போய் உட்கார்றா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் கண்ணை சொருக திடீர்னு அவளோட நாய் உருமுறை சத்தம் கேட்டுச்சு. என்ன நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த நாய் அவளை பார்த்து தான் உருமிட்டு இருந்துச்சு. அது அவ பின்னாடிதான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவ கையில இருந்த கட்டியை இறுக்கமா பிடிச்சி வேகமா தாக்க தயாராகிறா. முழிச்சு பார்க்கும்போது விடிஞ்சிருந்துச்சு. ஆனா ராத்திரி அந்த உருவத்தை அடிக்கிறதுக்கு கட்டையை ஓங்கினது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது சந்திரலேகாவுக்கு ஞாபகம் இல்லை. உடனே சந்திரலேகா ஊருக்குள்ள போய் தேடி பிடிச்சி எப்படியோ ஒரு பேய் ஓட்டுற மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தா. ஆனா அவன் ஒரு போலி மந்திரவாதி. அவன் சந்திரலேகா கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, இது என்ன மாதிரியான சாத்தான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அதை உடனே விரட்ட முடியாது. 7 நாள் தினமும் காலையில நான் வந்து மந்திரம் ஓதி தண்ணி தெளிச்சுட்டு போவேன்.
எண்ணி 8வது நாள் அந்த சாத்தான் இந்த வீட்டை விட்டு ஓடிரும் அப்படின்னு சொன்னான். உடனே சந்திரலேகா, ஐயோ 7 நாளா, 7 நாள் வரைக்கும்லாம் அது என்னை சும்மா விடாது, அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்க எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் அந்த மந்திரவாதி அவகிட்ட ஒரு கயிறை கொடுத்து, இந்த கயிறை கையில கட்டிக்கோ, அதையும் மீறி அது உன் கிட்ட வந்தா கண்ணை இறுக்கமா முடிக்கோ, எக்காரணத்தை கொண்டும் அது போற வரைக்கும் கண்ணை மட்டும் திறக்கவே திறக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரியே சந்திரலேகா கையில கயிறை கட்டிக்கிட்டு படுத்துட்டா. நடு ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட நாய் ஊளையிடுற சத்தம் சந்திரலேகாவுக்கு கேட்டு திடுக்குன்னு முழிப்பு வந்துச்சு. நேரம் ஆக ஆக நாய் வெறித்தனமா குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாய் குலைக்கிற சத்தமும் நின்றுச்சு. இப்போ முன்கதவு மெல்ல திறக்கிற சத்தம் கேட்க சந்திரலேகாவுக்கு புரிஞ்சிருச்சு அது உள்ள வந்துருச்சுன்னு. இப்போ படுத்திருக்கிற படுக்கையரோட கதவும் திறக்க சந்திரலேகா மெல்ல முழிச்சு பார்க்கும்போது செவுத்துல அந்த உருவத்தோட நிழல் தெரியுது. உடனே அந்த மந்திரவாதி சொன்னது ஞாபகம் வருது. கண்ணை இறுக்கமா மூடிக்கிறான். அது உள்ள வந்து அவ பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறத அவளால நல்லா உணர முடியுது. இப்போ அந்த உருவம் மெல்ல அவளோட முடிய வருடி விட சந்திரலேகாவுக்கு பயத்துல உயிரே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவ முடிய கோதி விட்டுட்டு இருந்த அந்த உருவம் திடீர்னு கொத்தா பிடிச்சி அவளை அப்படியே தூக்க சந்திரலேகாவுக்கு பயம் தாங்கல. ஆனாலும் அவ கண்ணை மட்டும் திறக்கவே இல்லை, இறுக்கமா மூடி இருக்கா. அந்த உருவம் அவளை இப்படி தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போக அவளும் பயம் தாங்காம சத்தம் போட்டு கத்துறா. ஆனா அக்கம் பக்கத்துல தான் யாருமே இல்லையே. இப்போ அந்த உருவம் அவளை தூக்கிட்டு போய் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போற வர வழிபாதையிலேயே அவளை போட்டுட்டு அந்த உருவம் மறைஞ்சிருச்சு.